மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பு முறைகேட்டில் 55 பேருக்கு தொடர்பு உள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிந்துள்ளது. மொத்தம் 55 நபர்களுக்கு தொடர்பு இருப்பது விசாரணையில் தற்போது தெரியவந்துள்ளது. முறைகேடு தொடர்பாக இதுவரை மண்டல அலுவலர்கள், பில் கலெக்டர்கள், வருவாய் பிரிவினர் உள்ளிட்ட 8 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அருண். வரி விதிப்பு முறைகேட்டில் தற்போது 55 பேருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, மதுரை மாநகராட்சியில் வரி குறைப்பு முறைகேடு விவகாரம் என்பது தற்போது தலை தூக்க தொடங்கியிருக்கிறது. முன்னாள் உதவி ஆணையர், மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட 3 இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடரும் இந்த சங்கிலி தொடர் விசாரணைகளால் அடுத்தடுத்து கைதாகக்கூடிய அதிகாரிகள் என்பது தற்போது ஒரு பூதாகரமாக மாறியிருக்கிறது. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 100 வார்டு பகுதிகளில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தனியார் சொந்தமான கட்டிடங்களானது இயங்கி வருகிறது. இதற்கான வரி வசூல் பணிகள் ஆன்லைன் மூலமாகவே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கட்டிடங்களுக்கும் அதன் பகுதிகளுக்கு ஏற்ப வரி விதிப்பு என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவோ அல்லது மதுரை மாநகராட்சி இந்த கூட்டங்கள் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் தீர்மானங்கள் மூலமாகவோ முடிவெடுக்கப்படக்கூடிய சூழலில் கடந்த 3 ஆண்டுகளாக மண்டலம் 2, 3 மற்றும் 4, 5 ஆகியவற்றில் ஆயிரக்கணக்கான கட்டிடங்களுக்கு வரி விதிப்பு என்பது குறைத்து நிர்ணயிக்கப்பட்டு கடந்த ஆண்டு அது மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் விசாரணையில் தெரிய வந்த நிலையில் சில மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்களுடன் இணைந்து முறைகேடு செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்த நிலையில் வரி விதிப்புக்கு அனுமதி அளிக்கும் அதிகாரிகளின் பாஸ்வேர்டுகள் என்பது சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டதும் கண்டறியப்பட்டது. 2, 3 மற்றும் 4 ஆகிய மண்டலங்களில் இந்த முறைகேடு என்பது அதிக அளவு நடைபெற்றிருப்பதாகவும் விசாரணைகள் தெரிய வந்ததை தொடர்ந்து முந்தைய ஆணையாளராக இருந்த தினேஷ்குமார் என்பவரால் அந்த புகாரானது அளிக்கப்பட்ட நிலையில் அந்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வரி விதிப்பு குறைப்பு தொடர்பான அந்த அளிக்கப்பட்ட ஆவணங்கள் குறித்து தொடர்ச்சியாக தீவிர விசாரணை நடத்தியதில் முறைகேடுகள் முழுவதுமாக கண்டறியப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 2 நாட்களாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் முறைகேடு நடைபெற்ற மண்டல அலுவலகங்களில் தீவிர விசாரணை நடத்தினர். மேலும் மதுரை மாநகராட்சி 3வது மண்டல தலைவராக இருப்பவருடைய நேர்முக உதவியாளர் தனசேகரன் மற்றும் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக இருந்த சதீஷ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். இதனைத் தொடர்ந்து உதவி ஆணையரின் உதவியாளராக இருந்த கார்த்திகேயன் மற்றும் இடைத்தரகர்களான உசேன், ராஜேஷ் ஆகிய 5 பேரை நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே நேற்றும் தொடர்ச்சியாக விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் தற்போது 3 பேரையும் மாநகராட்சி பணியிலிருந்து நேற்றைய தினம் பணி நீக்கம் செய்யப்பட்டு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது 3 பேர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் சில மண்டல தலைவர்கள், சில மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்த நிலையில் தற்போது இந்த வரி குறைப்பு முறைகேடு விவகாரத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொடர் விசாரணை தீவிரப்படுத்திய நிலையில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் விவரங்களும் தற்போது தெரியப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சி ARO செந்தில்குமரன், ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ரெங்கராஜன் மற்றும் இடைத்தரகர் முகமது நூர் ஆகிய 3 கைது செய்து மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களின் தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தற்போது அதிகாரிகளுடைய கைது என்பது அதிகரித்து வந்தமே வண்ணம் இருக்கிறது. அஸ்வினி, விரிவான தகவலுக்கு நன்றி அருண்.